கடவுளை பற்றி. அதாவது கடவுள் என்ன செய்கிறாரு, பணியில் இருக்கும்போது இவங்க அழைக்கவே வந்து, என்ன எதனால் நீங்கள் என்ன அழைச்சிங்கன்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு. அப்போ எங்களுக்கு வெறுமையாக இருக்குது, ஏதாவது செய்கிறதுக்கு செயல்படுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பவர் கொடுங்கன்னு சொல்லி அந்த மனிதர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ கடவுளுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நான் உங்களுக்கு பவர் தரேன், அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் உருவாக்கி சந்தோஷமாக வாழணும், எந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயல்பற்றக்கூடாது, உங்களுக்கு என்னென்ன தேவைகளுக்கு மட்டும் வச்சு சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவர் கொடுத்துருப்பாரு. அந்த பவரை வாங்கிட்டு கடவுள் போயிடுறாரு. இவங்க இந்த பவரை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த மனிதர்கள்லாம் ஒவ்வொரு பொருளாக கேட்குறாங்க. இது வரட்டும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அனைத்தும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு கர்வமும் சேர்ந்து வந்துடுது அவங்களுக்குள்ள. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு உலகத்தை உருவாக்குறாங்க, நரகலோகத்தை உருவாக்கி அதில் வந்து கத்தி கடப்பாரை என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் உருவாக்கி அதில் வச்சுட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு கெட்ட விதமான செயல் வந்து அவங்க மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருது. அப்போது என்ன செய்கிறாங்க, அந்த நரகலோகத்தை உருவாக்கி அந்த ஒரு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து அவங்கள பூரா அழைத்துட்டு வந்து இதுக்குள்ளார போட்டு துன்புறுத்தி ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது திரும்பவும் கொஞ்சம் மக்கள் அழுறதுக்காக அந்த உலகத்துக்குள்ளே போகும்போது அந்த உலக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த கதவை லாக் பண்ணி விட்டுறாங்க. அவங்களால அங்கே போக முடியல. இந்த கொண்டு வந்த மக்களெல்லாம் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு நீ இப்படி இருன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள வச்சிட்டு இருக்க முடியாதனால இவங்க வந்து ஒரு உலகத்தை உருவாக்குறாங்க. அதுதான் பூமி. அந்த பூமியை உருவாக்கி இந்த பூமிக்குள்ளே கொண்டாந்து எல்லா மனிதரையும் கொண்டாந்து இங்கே வந்து விட்டு அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும், நான் இதில் நீங்கள் இங்கே வாழ்ந்துக்கோங்க, உங்களுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு வாழ்ந்துக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் தான் அதிகாரி, நாங்கள் தான் உங்களுக்கு சாமி அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து மறக்க வச்சுட்டு நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி அவங்களுக்கு ஒரு தலைவனை போல இவங்க உருவாக்கமாயிடுறாங்க. மக்கள் இங்கே வந்த மக்களுக்கு வந்து